வணக்கம் மக்களே. நாம் எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னையோட பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சுது. எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரங்கள் முடிஞ்சிச்சு. ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இத்தனை ஆண்டு காலகட்டங்கள் நம்ம நிறைய போராடிட்டோம். என் வயது சார்ந்தவர்கள், என் வயதுக்கு முன்னால் உள்ளவர்கள், என் வயதுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லோரும் நம்ம நிறைய போராடிட்டோம். ஒன்று மட்டும் உண்மை, நமக்கு நாம் நினச்சது எதுவுமே நடக்கலைங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் உள் வாங்கணும். சரிங்களா? திமுக ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, அதிமுக ஒரு பக்கம் எதிர்கட்சி, நாட்டாளக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு பக்கம், பிஜேபி, இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை ஒரு டிசைன் பண்ண பார்க்குறாங்க. நம்ம வாழ்வியல் முறையை சரி செய்யணும்னு நினச்ச கம்யூனிஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு தான் சரி, அதை நம்ம விட்டுருவோம். ஓகே, அதையும் நம்ம விட்டுருவோம். ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தடவை எல்லாரும் வாக்களிக்கணும். ஒவ்வொரு குடிமக்களும் வாக்க தவறாமல் அவங்களுடைய வாக்களிச்சிடணும். அது சும்மா என்னுடைய கணிப்பு, தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு 100% வாக்கு பதிவாகணும்னு நான் நம்புகிறேன். 100% வாக்கு பதிவாயிடுது அப்படின்னாக்கா வெற்றி பெற போகிறவர் யார்? சரி, 100% இல்லை, 90%, 90ன்னு கூட சொல்லக்கூடாது, 95, 90லேருந்து 95% வாக்கு பதிவாகிவிட்டது என்றால் யார்? அது விஜய்க்கான வாய்ப்பு. சரி, நான் இங்கே பேசி முடிச்சிடுறேன். இது முடிஞ்சு போச்சுங்க. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு. நான் தனி மனிதன், நான் என்ன ஒன்றாலும் பேசலாம், பேசக்கூடாதுன்றது சட்டம் இல்லை. சரிங்களா? நாமெல்லாம் யாருக்கு வாக்களிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மெல்லாம் யாருக்கு வாக்களிக்கலாம்? ஒன்று, நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு நாம் வாக்களிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக வாக்களிக்கணும். இதை யார் சரியாக செய்கிறா? நாம் யாரையும் நேசிக்கிறது இல்லை, அதான் உண்மை. அது உண்மை, உங்கள் எல்லாருக்குமே அது உண்மை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிந்திங்க, ஒன்று மட்டும் நினைவில் வைங்க. நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் அத்தனை பேரும் நமக்காக உழைச்சாங்களான்னு சிந்திங்க. அவங்க நமக்காக சிந்திக்கல. ஒன்று, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க சிறப்பிச்சிருக்காங்க. அது திராவிட கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட கழகமே அப்படி தான் செயல்பட்டது. ஐயா வீரமணி சரியாக செயல்பட்டாங்க.
நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஐயா வீரமணி பேசக்கூடிய பேச்செல்லாம் ரொம்ப தப்பானது. அந்த பெரியாருக்கான கொள்கை கோட்பாட்டுக்குள்ளேயே அடங்காத ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசினாங்க. சரிங்க, அதை விட்டுருவோங்க, அதெல்லாம் போச்சுங்க. இப்போது நமக்கான ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் சரியாக செயல்படுத்தணும். யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போடுங்க, பிடிக்காத கட்சிக்கு போடுங்க, இல்லை உங்களுக்கு பணம் கொடுத்த கட்சிக்கு போடுங்க, இல்லை பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கூட போட்டுக்கோங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, மாற்றம் வேணுங்க. அந்த மாற்றத்துக்கான சிந்தனையை நீங்கள் வளங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, இன்னும் எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு 24 மணி நேரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதாங்க இருக்குது. 24-25 மணி நேரம் தாங்க இருக்குது. அதை நீங்கள் சிந்திச்சு பிஜேபி என்பது மத அரசியல். பிஜேபி என்றைக்குமே தமிழனாக நீங்கள் யாருமே நம்பிடாதீங்க. பிஜேபி ஒரு மத அரசியல், அதுக்குள்ளே போய் சிக்கிடாதீங்க. அதிமுக அந்த மத அரசியலுக்கு வக்காலத்து, அதுக்குள்ளேயும் போய் மாறிடாதீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு மத அரசியல், அந்த மத அரசியலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அதிமுக மாற்று அரசியல் கட்சியாக இருக்குன்னு அதையும் ஆதரிச்சிடாதீங்க. இப்படி வருவோம், சீமான்கிட்ட வருவோம். அண்ணன் சீமான்கிட்ட வருவோம். சீமானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவானவங்க, நல்லவங்க, சூப்பரான மனிதன். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான், ஒரே நிலைப்பாட்டுக்குள்ளே நிற்காதது. அதை நீங்களே சிந்தித்து முடிவெடுத்துக்கோங்க. அவருக்கு போடுறவங்க போடுங்க, போடாதவங்க விட்டுருங்க. அவருக்கு நான் போட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அவரை பற்றிலாம் சிந்திக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அவரோட வானிலை ஆகச்சிறந்த ஒரு தமிழ் குடிமகன் மற்றும் தமிழ் அரசியல்வாதி, தமிழ்நாட்டிற்கான சிறந்த அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள். அவரையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் விட்டுருங்க. ஆகச்சிறந்த மனிதன் அண்ணன் சீமான், அதை நான் என்றைக்கும் மறுக்கலை. என் மனசார அண்ணன் சீமானை நான் மதிக்கிறேன். சரி, வழக்குக்குள்ளே வருவோம். வழக்கு ஒன்று, யாரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னா, யாரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும்போது, யார் தான் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சிந்திக்கும்போது, ஒரு தனி நபராக வரான் ஒருத்தன். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் தனி நபர் இல்லை, அவர் வந்து ஒரு அவன் சொல்லக்கூடாது, சாரி, அண்ணன் சீமான் பேசணும் இல்லை, அண்ணன் சீமானை பற்றி பேசணுன்னையும் அண்ணனோட அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டேன், சாரி. ஒரு தனி மனிதனாக ஒரு வந்திருக்காங்க. அவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவர் இதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ ஏன் வராங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த மனுஷனுக்கு ஏதோ என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம், ஏதோ இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கு ஏதோ செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கலாம்.
அதன் அடிப்படையில் ஒரு சிந்திங்க மக்களே, ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல, சிந்திச்சு பாருங்கள். மாற்று அரசியல் நம் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா வேண்டாமா? ஒன்று கட்டாயம் வேணும், ஒன்று கட்டாயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு வாக்களித்தோம், எப்போ காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லிட்டோம். இப்போ இல்லை, 1967 திமுக இல்லை காங்கிரஸ் வேணாம்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரிச்சாங்க. எப்போ? 1967 மக்கள். எதன் அடிப்படையில்? இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தி நமக்கு வராமல் போனதுக்கு காரணமே, இன்றைக்கும் ஹிந்திக்காரன் இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கான். அவன்கிட்ட பேசுறது நம்மளால் முடியல. அவன் நம்மளை ஹிந்தியில் திட்டுறது கூட நமக்கு தெரியலை. நாம் அவனால் திருப்பி அவனை ஹிந்தியில் திட்ட கூட நம்மளால் முடியல. அவன் திட்டிடுறான். சரி, அவன் நம்மளை வாழ்த்துறதே இல்லை. அவன் சரியாக சீரும் சிறப்புமாக நமக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்குறான். ஹிந்திக்காரன் வடநாட்டிலேருந்து வந்தவன். அவனை நம்மளால வாழ்த்துறதுக்கு ஒரு 4 வார்த்தை ஹிந்தி தெரியுதா? இல்லை. இன்னும் ஒரு மிகப்பெரிய கொடுமை இங்கே என்ன இருக்குன்னா, நம்மளோட சின்ன பையன் 20 வயசு பையனை அவனை எப்படி கூப்பிட்றதுன்னு இங்கே இருக்கவனுக்கு தெரியலை. பையான்னு சொல்கிறான். அவனுக்கு 35 வயசு ஆகுது, இல்லை ஒரு 25 வயசு ஆகுது. 20 வயசு பையனை பையான்னு சொல்கிறான். அப்போது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எங்கே வந்து நின்றுது? நீ அவனை பையான்னு சொல்லும்போது அவன் உன்னை அண்ணான்னு சொல்கிறானா? இல்லையே. பையா அப்படின்னா அண்ணன் என்று பொருள். அது எல்லாருக்கும் தெரியும். சிந்திக்கணும் மக்களே, சிந்திக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2026 எலெக்ஷன் நமக்கானது. ஒவ்வொரு எலெக்ஷன் நமக்கானது தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. இந்த எலெக்ஷன் நமக்கானது மட்டுமே. இந்த 50 வயது கீழே உள்ளவர்களுக்கான எலெக்ஷன். நான் விஜய் ரசிகன் இல்லை, சீமான் அப்படி சொன்னால் சீமானுக்கு ஒரு ரசிகன் கூட சொல்லலான்னு வைங்க. ஆனால் நான் சீமானுக்கு எந்த நாளும் ஓட்டு போட்டதில்லை, அது வேறு கதை. நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருவேன், புரியுதுங்களா? சிந்திங்க, சிந்திச்சு பாருங்க. மாற்றங்கள் வேணும். ஒன்று சொல்லிக்கிறேன் மக்களே, சொல்லிக்கிறேன். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து நம்மளை தண்டிச்சிட்டாங்க. நமக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இல்லை, இவனை தேர்ந்தெடுக்கும் போது போன தடவை என்ன விட்டியாடான்னு இவன் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அது தடவை அவன் வரும்போது போன தடவை என்ன விட்டல, அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இதுதான் நடக்குது மக்களே. இதை சிந்திக்கணும். இந்த நிலை மாறி மக்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டிச்சே ஆக வேண்டும். இரு கட்சிகளுக்கும், திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கும் நாம் தண்டிக்க வேண்டும், தண்டித்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யார் என்பது, மக்கள் யார் என்பது இந்த இரு கட்சிகளும் உணரும். இத்தனை நாள் என்ன, உனக்கு நான் மாற்று, எனக்கு நீ மாற்று, இதுக்குள்ளே தானே உங்க சோசியலிச அரசியல்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கானுங்க. இதை நம்ம மாற்றியே தீர்றதுக்கு ஒரே ஒரு தலைவன் இன்னைக்கு வந்திருக்கான். ஒரே ஒரு தலைவன் மாற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு தலைவன் வந்திருக்கான். அவனை தலைவனாக ஏற்றுக்காதீங்க, எதுவும் ஏற்றுக்காதீங்க. நான் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கோங்க. என் வீட்டு பிள்ளை அவர் அல்ல.
அதுக்கு நான் அதை நம்பி சொல்கிறது தெரியாது. பட் நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் நான் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நீ சீமான் மாதிரி இப்படி அப்படி பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்று தான் மக்களே, மாற்றம் நிகழ வேண்டும். மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நாம் செயல்பட வேண்டும். நம் செயல்பாடு மட்டுமே தான் செயல்முறையாக்கப்படும். சிந்தியுங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரிலங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே விஜய்க்கு. மிஞ்சி போனால் எத்தனை வருஷம்? 5 வருஷம் தானே. இல்லை அவரோட போக்கு ரொம்ப மோசமாக போச்சுனாக்கா போராட்டம் ஒன்று பண்ணுவோம். இளைஞர்கள் இருக்கீங்கள்ல, உங்களுக்கெல்லாம் நாங்கள் வக்காலத்து வரோம். இளைஞர்களே, அவர் தப்பாக ஆட்சி முறை செயல்பாடுகள் இருந்ததுன்னா நீங்கள் போராடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஓகே, ஒரே ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். ஆட்சி கொடுத்துப்போம். விஜய் என்ன சிறப்பாக செஞ்சுருவார் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. அவருக்கு செய்ய தெரியுமான்னு தெரியாதுங்க. ஆனால் ஒன்றுங்க, அவரால் எல்லாத்தையும் நேரடியாக போய் செய்ய முடியாதுங்க. அவருக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. அவருக்கு ஐஏஎஸ்ங்க எத்தனை பேர், செயலாளர்னு ஒருத்தர் வருவாங்க சிஎம்க்கு, அவர் ஒரு ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ்க்கு எல்லா சமாச்சாரமும் தெரியும். எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இவர் போட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் சொல்லியிருக்க நிறைய சலுகைகள் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் இவரால் மட்டுமே பண்ணி முடிச்சிட முடியாது. ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஆல்மோஸ்ட் திவால் த ஸ்டேட் இன் தமிழ்நாடு. திவால் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. புரியுதுங்களா? பட் இந்த சூழ்நிலை இவர் வந்தாங்க அப்படின்னாக்கா பல ஏஎஸ் அவரோட செயலாளர் இருப்பாங்க, ஃபினான்ஷியலுக்கு செயலாளர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. சட்டத்தின் உட்பட்டு என்னென்ன வகையில் இதெல்லாம் சரி பண்ண முடியுன்றதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க கொடுப்பாங்க. அதை ஐடியாலஜி பிரகாரம் விஜய் சிந்திச்சு செயல்பட்டுட்டாங்க அப்படின்னாக்கா சூப்பர். நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. விஜய்க்கு நீங்கள் ஏன் ஓட் பண்ணணும் அப்படின்றது, திவாலான ஒரு மாநிலத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வாங்க, டெவலப் பண்ணி கொண்டு வாங்க, முன்னேற்றி கொண்டு வாங்க. ஓகே, நீங்கள் 10 லட்சம் கோடியும் அடைச்சணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் கோடி அடைச்சிட்டு நாங்கள் இதை அடைச்சிட்டோம் அது சொல்லுவாங்க, நம்புகிறோம். அவங்க சொல்லலை அப்படின்னாக்கா அதோட 5 வருஷம் தானே அவங்கள ஏற கட்டுவோம். ஆனால் இவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை இருக்குல்ல, திமுகவுக்கு, அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். ஆஹா, இத்தனை நாள் நம்ம 2 பேர் தான் நினச்சோம், இப்போ 3ஆவது ஒருத்தன் வந்துட்டான், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தாக்க இதை நம்ம சரியாக செய்யணும். அனுபவசாலிகள் அல்லவா, செய்ய மறுத்தோம் அப்படின்னாக்கா மக்கள் நம்மளை மறுபடியும் தோக்கடிப்பான்ற ஒரு பயம் வரணும். இவனுங்க 2 பேரையும் தோக்கடிப்பான்ற ஒரு பயம் ஒன்று வரணும். அதுக்காக மட்டுமே மக்களே இந்த தடவை மாற்று அரசியல் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க. நான் கேட்கக்கூடாது, இது பிரச்சாரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் எந்த கட்சி பொறுப்புலையும் இல்லை, நான் தனிப்பட்ட மனுஷனா நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடுங்க. சிந்தியுங்கள் மக்களே, சிந்திச்சு செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.